ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ஒரு ஹெல்த்தியான மினி போண்டா தான் செய்ய போகிறோம். சிறுதானியத்தில் போண்டாவை ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் வாங்க. பாசிப்பருப்பு, அதாவது பச்சைப்பருப்பு, முழு பச்சைப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன் 100 கிராம். 100 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். கம்பு சாப்பிட்டா தெம்பு வரும்னு ஒரு பழமொழியே இருக்குது. உடல்நிலை சரியில்லாமல் எல்லா சத்துக்களையும் இழந்துட்டு மறுபடியும் மீண்டு வரும்போது ஒரு டம்ளர் கம்பங்கஞ்சி குடித்தாங்கன்னா அவங்க எழுந்து உட்காந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. கம்பும் பச்சை பயிரும் சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் நிறைய சேர்க்காம இந்த பக்குவத்தில் அரைச்சிக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மினி போண்டா இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். 2 பெரிய வெங்காயங்களை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன்ப்பா. சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்குங்க. அவ்வளவுதான்ப்பா. கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்பூன்லேயே எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுருங்க. குட்டி குட்டியாகவும் போடலாம், நீங்கள் பெருசாகவும் போடலாம், உங்கள் விருப்பம்தான். கடையில் போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கினோன்னா 90% மைதாவில் தான் அது இருக்குது. வீட்டில் கூட எல்லாருமே இப்போ ரொம்ப ஸ்டைலாக மைதாவில் தான் எல்லாமே செய்கிறாங்க. இப்போ நம்ம சிறுதானியத்துலேயும் பயிர் வகைகள்லேயும் நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கோம். எல்லாமே உங்களுக்காக தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லை, செய்து சாப்பிடுங்க. எண்ணெயில் போட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே நல்லா பொரிஞ்சிடும்பா. சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல மிருதுவான மினி போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிறுதானிய போண்டாவை நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு ஸ்நாக்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். பெருசாக போட்டு சட்னி வச்சு அழகாக டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். இதனுடைய அளவு சொல்ல மறந்துட்டேன். 1/4 கிலோ தான் ரெண்டுமே சேர்த்து. நீங்கள் எந்த அளவுக்கு பச்சை பயிர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கம்பு எடுத்துக்கங்க. சமமான அளவு தான். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.